அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புது நாள் தந்த தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். புது கிருபை காலையிலேருந்து சாயந்தரம் வரை உங்களுக்கு புது கிருபை தருவார். நீங்கள் போகத்தையும் வரத்தையும் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் பேர் பிள்ளைங்களையும் நீங்கள் செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க, கலிங்கி தவிக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம சமாதான சந்தோஷம் வேணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அதே போல் இன்னும் கூட ஒரு வேதத்தை வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கல பாருங்கள். உபாகம் 33:26 பாருங்கள். யெஷூரனுடைய தேவன் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயம் வானங்களின் மேலும் தமது மாட்சியோடும் ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறார். அன்பானவர்களே, நம்மளுக்கு சகாயம், உங்களுக்கு சகாயம் ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல தான் தேவனை நம்பின பிள்ளைங்களுக்கு அது சகாயம் எப்படி வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது, எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் வருதுன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாமல் ஆசீர்வாதங்களெல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனை பக்கம் கண்ணுகளை எடுத்து நம்ம அவரும் பார்க்குறவங்களாக நம்ம இருக்கணும், அவர் தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் எந்த நேரத்தில் எப்படி சகாயம் அனுப்புவார், யார் மூலமாக செய்வார்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது மோசே பாருங்கள். மோசேக்கு அந்த வனாந்தரத்தில் எப்படி ஆண்டவர் நடத்தினார் ஒன்று. ரெண்டாவதாக அந்த பார்வேன் ராஜா பாருங்கள், துரத்தி கொண்டு வரும்போது அவர் கடல் இருக்குது, இஸ்ராவேல் ஜனங்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கும் போது கூட ஆண்டவர் அந்த மோசேக்கு சொன்னார், உன் கையில் இருக்கிற அந்த கோலை எடுத்து நீட்ட அப்படின்னு சொல்லும்போது கோலை நீட்டும் போது செங்கடல் ரெண்டாக பழுகி அந்த வனாந்தரத்தில் அந்த கடலில் நடந்து போனார்கள். அதே போல் வனாந்தரத்தில் ராத்திரி அக்னிஸ்தம்பமாக பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் யோசுவா பாருங்கள், யோசுவா மேலே இஸ்ராவேல் ஜனங்களை மேலே யுத்தத்துக்கு வராங்க. வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மோசே மலை மேலே நின்று அவர் என்ன பண்ணார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 கைகளும் மேலே எடுத்து மலையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது யோசுவா ஜெபிக்கிறார், ஆண்டவரே சூரியன் நிற்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது பாருங்கள் அந்த சந்திரன் சூரியன் அப்படியே நின்றுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம தேவனை பாருங்கள், அவரும் நம்மளை போல் ஒரு மனுஷன் தானே. ஏன் அவர் இப்போ ஜபத்துக்கு அப்படி வல்லமை இருந்தது, ஏன் நம்ம ஜபத்துக்கு வல்லமை இல்லை, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஏன் நம்ம இப்படி கஷ்டத்தோடு இருக்கிறோம், ஏன் நம்ம ஜபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சி பார்க்கணும். மோசே எப்படி இருந்தார், எப்படி ஆண்டவனை தேடினார், யோசுவா எப்படி இருந்தார், எப்படி ஆண்டவனை தேடினார், எப்படி தேவனுக்கு பயபக்தியோடு அவங்க வாழ்ந்தார், தேவன் எப்படி அவங்களை தேடினார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேதத்தை நம்ம வாசிக்க அது மாதிரி பரிசுத்தவான்களை போல் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஒரு வாஞ்சை. ஆனால் செத்துரு விடமாட்டான். இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு போகணுன்னு சொல்லி அது என்ன நடந்தாலும் சரி தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம வாழணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக நம்ம வாழ முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தேவன் நம்ம தேட முடியுமோ அப்படி தேடும்போது கர்த்தர் என்ன பண்ணார், மேகங்கள் மேலே இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறவர் யார், ஆண்டவர். ஆகாய மண்டலத்தில் ஏறி வருகிற தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அதே போல் யாத்ராகமும் 15:11 பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளினை பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கின்றவரும் ஆகியா உமக்கு ஒப்பானவர் யார். பாருங்க, அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வேதத்தை வாசிக்கும்போது அந்த பரிசுத்தவான்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது அவரை போல தேவனே இல்லை. அது மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் கூட தேவன் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார் நெஞ்சு பாருங்கள். நான் முன்னாடி இருந்தது எப்படி, இப்போ எப்படி இருக்கிறோம் நெஞ்சு பாருங்கள். ஆனால் பின்னு நம்ம திரும்பி பார்க்கணும், எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி மறுபடியும் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட குறை இருக்கிறனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அன்பானவர்களே, ஆனால் நம்ம தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா?
பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில் கர்த்தாவை சமாதான சந்தோஷத்தை கொடுத்து என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ, அதுக்கெல்லாம் நீர் பதில் கொடுங்க சுவாமி. ஏசப்பா, சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் கூட அநேக ஜனங்களுக்கு நீர் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.